என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு த்ரில்லர் படமும் வந்து பெரிய லெவலில், இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, பெரிய லெவலில் ஹிட் அப்படிங்கிறது ஆகலை. சில படங்கள் நல்லா இருந்தும் அது பெரிய லெவலில் ஹிட் ஆகலை. இது ரொம்ப டேஞ்சராக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா சில படங்கள் வந்து தேட்டரில் வந்து சரியாக போகலை, ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இந்த டார்க் ஹெவனை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ஓடிடியில் வந்து ப்ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரக்டருக்கு வந்து லைஃப் இருக்கும், டேரக்டர் அடுத்த படம் பண்ணிடுவார். ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்க வந்து பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் மட்டும் காரணம் நம்ம சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று கிளிக் ஆகாமல் போகலாம். ப்ரொமோஷனோ இல்லை எல்லாமே நல்லா இருந்தும் சில படங்கள் வந்து நான் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அந்த படம் வந்து தேட்டரில் சரியாக போகல. இது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சர் சொன்னால் பார்க்க, இதை வந்து நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணி சீக்கிரமே வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு சுமாரான படம் வந்து எவ்வளோ நல்லா ஒன்றாலும் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல படம் வந்து தோக்கக்கூடாது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு பழமொழியில் கூட சொல்லுவோம், 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல படம் வந்து இனிமேல் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி காலத்தில் வந்து நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு அங்கீகரிக்க அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, அவங்கள ஏன் போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற வந்து நம்ம ஃபைன் பண்ணியே ஆகணும். நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல படங்கள் நிச்சயமாக போய் சேரணும்னு நாங்களும் வந்து வேண்டுகிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அத்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து சிட்டிசன் படத்தில் வந்து எப்படி காணாமல் போதோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமே வந்து சில தயாரிப்பாளர் வந்து யாருக்கும் தெரியாமல் காணாமல் போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி யாருமே பேசலை. ஒரு நிமிஷம் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஏன்னா இது கண்டிப்பாக இதை வந்து நோட்டீஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாது, சென்னையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நிறைய உப்மா படம் அப்படிங்கிறது வருது. நான் உப்மான்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு வராதிங்க. நான் எதை மீன் பண்ணுறேன்னா, மேக்கிங்லேருந்து எதுவுமே சரியாக பண்ணாமல் ஒன்லி டார்கெட் எப்படின்னா எப்படியாவது ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு 4 படம் வந்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் உள்ள ஒரு 2 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி போயிருது. அப்படி நிறைய ப்ரொடியூசர் அப்படிங்க காணாமல் போகிறாங்க. இதை வந்து யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது என்ன பிரச்சனையை உருவாக்குனா, அந்த ப்ரொடியூசர் மட்டும் இதனால் லாஸ் ஆகலை, ஒரு திறமையான ஒரு டைரக்டரோட வாய்ப்பும் அங்கே பறிப்போகுது. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கம்மி பண்ணும்போது நிறைய நல்ல டைரக்டர் வந்து வெளியில் வருவாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் நிறைய நல்ல டேரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய நல்ல டேரக்டர்ஸ் வரும்போது தான் நிறைய ஹீரோக்களும் வருவாங்க. ஏன் ப்ரொடியூசரோட நலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டார்க் ஹெவனை எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். ஷுவர் ஷார்ட்டாக சொல்லுவேன், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் த்ரில்லர் ஹிட்டாக இந்த படம் இருக்கும். இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டுக்கு வருவோம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் பாலாஜி அவர்கள். ஸோ இனி வருங்காலம் வந்து அவரோட கையில் தான் இருக்குது. நல்ல படம் கொடுத்துருக்காரு, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியது தான் அந்த டார்க் ஹெவன். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள், சித்து சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ரன்னிங் ரேஸில் அவர் வர்றாரு. ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, நம்மளோட ஒருத்தர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாரு. ஸோ அந்த ரேஸில் வந்து சித்து சார் கலந்து ரன் பண்ண போகிறாரு. வாழ்த்துக்கள் சார். இல்லை சார், கண்டிப்பாக சார். சார் அதாவது நீங்கள் ஒரு சேனல்லேருந்து வந்திருக்கீங்க, அந்த சேனல்லேருந்து வந்த யாருமே தோற்றதா இல்லை. ஸோ எஸ்கே அவரோட சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக 8வது தூரத்துக்கு போவீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஒருத்தர் உண்மையை பேசலாம், ஆனால் இவ்வளோ உண்மையை பேசக்கூடாதுங்கிற மாதிரி பட்டுன்னு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்காத பல விஷயங்களை சொல்கிறாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல என்னை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு உண்மையாக எனக்கு தெரியல. என்னென்னா சில நேரங்களில் நான் என்னை கூப்பிடவே வேணான்னு சொல்லியிருந்தேன் நான். பட் ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் கூப்பிட்டாது எனக்கு கொஞ்சம் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, திறமைக்காக எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த இடத்த எல்லாரும் நினைக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இது வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை உதவி செஞ்சால் கூட நான் வெளியால் சொல்கிறது இல்லை. பட் இந்த படத்துக்கு நான் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனாலுமே ஒரு ஒரு சில இடையில வந்து இந்த படம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டு, அதுக்கு முன்னாடி பாலாஜியை வந்து பழகினதில் எனக்கு அவர் மேலே இப்படி ஒரு இயக்குனர், இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு டீம் தோத்துடக்கூடாது. ஏன்னு சொன்னால் வந்துட்டு
திருநெல்வேலியில் சுத்தமல்லியில் ஒரு எதிர்காலத்தில் நிறைய கலைஞர்களையும் நிறைய சினிமாவில் நிறைய இதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிற ஒரு நபராக தான் நான் அவரை பார்த்தேன். வெளிநாட்டில் இருந்து எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்குது. சினிமா அப்படின்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் வந்துட்டு அது எப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்தால் இதில் இருந்து வெளியேறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எனக்கும் தெரியாது. பட் அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியும். இருந்தாலும் நான் அதை பாலாஜியை முழுக்க முழுக்க நம்பி ஒரு உதவியாகத்தான், ஒரு சதுர உதவியாக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன். பட் அதை இந்த இடத்துல சொல்லணும்னு கூட எனக்கு தெரியலை, எப்படி அதை கன்வே பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு நடிகராக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இருந்தாலும் இந்த உதவி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பாலாஜியை வெளியால் கொண்டு வர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் எப்படி சொல்கிறது, இந்த உதவியை நாங்கள் செய்ய வரும்போது பாலாஜி சரி ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு நினைப்பில் வந்தேன். ஆனால் அந்த கஷ்டத்தில் நம்மளே இழுத்து போட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் இருந்து வெளியால் வரவே இல்லை. ஒரு நடிகராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு பக்கமும் அந்த இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நடிகராகவும் இருக்க முடியலை. ஒரு உதவியை செஞ்சுட்டு இது எப்படி இதுலேருந்து அவுட் வழியால் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த டெய்லர் இன்றைக்கு பார்க்கும்போதும் சரி, அந்த கலைஞர்கள் ஹீரோ ஹீரோயினி மேம் அப்புறம் இங்கே சக எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குற அந்த ஒரு எஃபெக்ட், அப்புறம் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கொடுத்தது இந்தளவு தூரம் அவுட்டில் இந்த மாதிரி நல்ல மாதிரி வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான் என்ன, அந்த டியூரேஷன் டைம், அந்த நம்ம இந்த ஜேர்னி ஆரம்பித்தது வந்து இடையேக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம அந்த கொண்டு வந்த நேரம் தான் கொஞ்சம் தாமதமாகி போச்சு ஒழிய கடைசியில் இந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ஹாப்பி தான், சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் நீங்கள் நடிகராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இந்த டீம் ஒர்க் எங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்து இட்ஸ் ஆல் காட்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லலாம். நன்றி சார். ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க. சார் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க மேம். ஸோ நடிச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உடையில ஒரு சின்ன இஷ்யூ வந்தது. கொஞ்சம் பிரேக் ஆகி நின்றுச்சு. அப்போது சார் கேட்குறாரு அவரோட லாங்குவேஜில், எல்லாம் என்னல படம் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் இஷ்யூ சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லலை, நம்ம பார்த்துக்கலாம்டா போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். சார் இல்லைன்னா அந்த படம் வந்து டேக் ஆகிருக்காது. ஸோ சாருக்கும் அவங்களோட மேடம் மிஸ்ஸஸுக்கும் தான் வந்து தேங்க்ஸ். ஓகே சார், நன்றி. நிறைய பேசணும்னு வந்தேன். ஆனால் இந்த ஒரு ஃபீல்டில் எப்படி என்னத்தை சொல்கிறதுன்னே தெரியலை. பட் இந்த என்னோடய ஒய்ஃபுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு வெளிநாடு, இருந்தாலும் இங்கே வந்து இந்த படத்துக்காக நாங்கள் செலவழித்த டைம் ஃபுல்லாகவே அவங்க என்னோட சேர்ந்தே இருந்திருக்காங்க. ஏன்னா இது ப்ரெஷர்லேயே எங்களுக்கு ரொம்ப டவுனான மொமெண்ட்டில் எல்லாமே அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யோசிக்காதீங்க, இதை நம்ம துணிஞ்சு கீழே இறங்கிட்டோம். ஸோ அது எப்படியுமே ஃபைனல் வந்து நல்லா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இப்போயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டைமில் நன்றி, தேங்க்யூ. அவங்க இல்லைன்னா இந்த மொமெண்ட்டில் நாங்கள் இருக்கவே மாட்டோம். அவ்வளோ. கண்டிப்பாக. தேங்க்யூ. கண்டிப்பாக வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வருவீங்க. கரெக்டான கடமைகள்லாம் முடிச்சிருக்கீங்க. சார் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ் நல்ல படத்தை கைவிட மாட்டாங்க, நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்காக. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் அப்புறம் ட்ரைலர் இது ரெண்டுமே வந்து படத்தில் பெரிய விஷுவல்ஸ், அதாவது கிராண்டியர் ஷார்ட்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பர்டிகுலராக என்னென்னா க்ளோஸ்அப் ஷார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபியர் வந்து தேவைப்படும். ஸோ அது இந்த கேரக்டர்ஸில் நடித்த எல்லாரோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் தெரியுற அதுக்காகவே ரொம்ப க்ளோஸ்அப்ஸாக யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரைலர் ப்ளஸ் வந்து டீசர் ரெண்டுமே கட் பண்ணோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த படம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துட்டாவே அதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு படத்தை தாண்டி
ஒரு வெப் சீரிஸாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தாக சொல்லியிருக்கலாமா அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. ஸோ ஆனால் படம்ன்றதுனால அதை கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ட்காக கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் எந்த கேரக்டரோட எமோஷன்ஸும் கெட்டு ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. பாக்யராஜ் சாரோட இழப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நிறைய இந்த படத்தில் நிறைய ஃபன் ஃபேக்டர்லாம் நடந்தது, நிறைய ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லைக் ஐம் லிட்டில் பிட் ஆஃப் டுடே. வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படம் வந்து பாலாஜி சாரோட நான் அது 4வது படம். டைரக்டராக அவர் 2வது படம் தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு D3 ஒரு படத்தில் வந்து ஒரு நாள் ஒரு ஷூட் ஆக்சுவலாக. அதில் வந்து அந்த கேரக்டரை 3 முறை ஷூட் பண்ணியிருக்காரு. என்னை 4வது முறை கூப்பிட்டு அதே ரோலுக்கு திரும்ப ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணும்போது அவர் இல்லை சார் ஒன்று சரி வரலன்னா அது திரும்ப நான் ஐல் கோ ஃபார் இட் அகெயின் அப்படின்ற மாதிரி பண்ணார். அதில் அவரோட டிட்டர்மினேஷன் பயங்கரமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வேணும்னா அது ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங். ஹி வாண்ட்ஸ் ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் ஆக்சுவலி. ஸோ D3 ஆரம்பித்தார். இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. அவரோட நிறைய பரிமாணங்கள் பார்த்தேன். இதில் முதல்ல கொஞ்சம் ஆரம்பித்து வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அகெயின் செகண்ட் டைம் ஆரம்பித்த ஒரு ப்ராப்ளம். ஒரு படத்தை வந்து இது சொல்லாமான்னு தெரில சார், சொல்லாமா ஹி ஹஸ் கவுன் த்ரூ ரியல் டஃப் டைம் ஆக்சுவலி. ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ தாங்க முடியுமான்றதுலாம் தெரில. ஒரு முறை எப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடுறாங்கன்னா ஒரு சின்ன கார் ஒன்று இருக்குது, ஒரு ஆல்டோ மாதிரி ஒரு கார், ஓங்கி ஒரு அடி அடிச்சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அப்படியே டென்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. யார் காரடா அடிச்சார் அப்படின்னு பார்த்தா அவர் காரை தான். He doesn't show anything outside actually. எல்லாமே உள்ளுக்குள்ளே அவரே வச்சுப்பார் ஆக்சுவலாக. அது சிரிச்சுட்டே தான் பேசுவார், பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ நடக்கும். இந்த படத்தில் வந்து 2 விஷயம் தைரியமாக நான் பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து எப்பயுமே அவரோட ஒய்ஃபோட வருவார், அதே மாதிரி டேரக்டரும் அவரோட ஒய்ஃபோட வருவார். இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒய்ஃபோட ஷூட்டிங் ஸ்பாட் வர்றாரு பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இவங்க எல்லாமே கிரிக்கெட் டீம் போல் இருக்கு ஆக்சுவலாக. இப்போ பாலாஜி சாருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா அவர் எடுத்து பேசிட்டாருன்னா 11 பேரும் கூப்பிடுவாங்க, சார் அண்ணனை கூப்பிட்டீங்களாமே, அண்ணனை கூப்பிட்டீங்களாமேன்னு. இவர் எடுக்கலைன்னா மீதி யாருமே எடுக்க மாட்டாங்க, நீங்கள் எங்கே வேணா அடிங்க. அப்புறம் அதே மாதிரி இவர் இருக்கார்ல, பூபதினு ஒருத்தர் இருக்கார், அசோசியேட், சூப்பர் ஆள் அவர். நான் ஃபோன் பண்ணி சார் பாலாஜி சாருக்கு ஃபோன் அடித்தேன், எடுக்கல, என்ன விஷயம் சார்னு கேட்பார். இந்த மாதிரி வந்து ஒரு பேமெண்ட் ஒரு 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுதுன்னு. அண்ணன் வந்து சார் 35 லட்சம் எடுத்துன்னு வண்டியில் வந்தார் சார், கேரளா பார்டரில் பிடிச்சிட்டாங்க சார் ஆக்சுவலாக. ஐயோ அப்படியே சார், எப்போ சார்? இது ஒரு 1.5 மந்த் ஆகும் சார். திரும்ப கூப்பிட்டு 1.5 மந்த்து கழிச்சு கூப்பிட்டா என்ன பண்ணார் சார், அது கூட இன்னும் ஒரு 10 லட்சம் எடுத்துகிட்டு வந்தார் சார், தமிழ்நாடு பார்டரில் பிடிச்சிட்டாங்க சார் அப்படின்னாரு. அவரு தனியாக ஒரு கதையை ஓட்டிகிட்டே இருப்பார் ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு நாள் பயங்கர ஜோக் ஆக்சுவலாக. நான் சொன்னேன் சார் பாலாஜி சார், நான் அர்ஜென்ட்டாக நான் பேசி ஆகணும்னா, இல்லை அண்ணா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காருன்னு. வண்டி ஓட்டுற சார் ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் பேச சொல்லுங்கண்ணா. இல்லை அவர் சென்னையில் ஓட்டிருக்காரு, நீ எங்கே? நான் தூத்துவேன், நான் வந்து குற்றாலத்தில் இருக்கேன் சார். ஐயோ அங்கே ஓட்டுறது உனக்கு எப்படியா தெரியுன்ற மாதிரி. பட் ஒன் திங் ஐ வில் டெல் யூ, ஹி ஹஸ் மேட் அ வண்டர்ஃபுல் டீம் சார். ஆக்சுவலாக அந்த டீமுக்குலாம் அவர் பே பண்ணாரா, பே பண்ணலையா, சோறு சாப்பிட்டாங்களா தெரில. அதே மாதிரி சார் டீ கேட்டால் அந்த சிவான்னு ஒரு தம்பி இருப்பான், டீ வந்து கேட்டிங்கன்னா 2.5 மணி நேரம் கழிச்சு வரும். நம்ம கேட்குறது ஹாட் டீ, ஆனால் அது ஐஸ் டீயாக வரும். உடனே இந்த ட்ருன்னு சின்ன பசங்க மாதிரி ட்ருன்னு கிளம்பிடுவாங்க டீன்னு கேட்டோன்னே. போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே ஷூட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கத்தி கூப்பிட்டீங்கன்னா இன்னொரு புலி தான் என்னப்பா தம்பின்னு கேட்குமே வழியே, அந்த மாதிரி டார்க்கான பிளேஸ் தான் வைப்பாங்க. டீ கிடைக்காது, டவர் கிடைக்காது. விஷுவலி அமேசிங் பிளேஸ். அது எப்படி தான் தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஷாட்டுமே வந்து கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப விஷுவலி அமேசிங் ட்ரீட் ஆக்சுவலி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆக்டர்ஸ், ரித்திகா மேம்லேருந்து ஜெயக்குமார் சார்லாம் வந்து ரொம்ப லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கோஆப்ரேட்டட் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் போகும்போதெல்லாம் வந்து பேசிக்ஸ் கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே தே ஹவ் கோஆப்ரேட்டட். பாலாஜி ஹஸ் சீரியஸ்லி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். இதில் வந்து நிறைய மெனக்கடல் இருக்குது, நிறைய கஷ்டமான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். நான் ஃபஸ்ட் டைம் அவரோட இது படத்தில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அ பர்சன் cannot be so simple like this. ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் ப்ளஸ் ஒரு நல்ல ஹியூமன், அது பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ இது அப்படியே வச்சுக்கங்க சார், அது நல்லா இருக்கு. அது உங்களை மேலே கொண்டு போகும். அப்புறம் டிஓபி வந்து அவர் இப்போ தான் இன்றைக்கி தான் சிரிச்சே பார்க்குறேன் ஆக்சுவலாக.
அவர் எப்பயுமே ஒரே மீட்டர் தான் வச்சிருப்பாரு, சிரிக்க மாட்டார். எப்பயுமே அவர் அந்த ஒர்க் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோக் ஏதாவது ஒரு ஃபன் ஏதாவது சொன்னால் கூட அதை நார்மலாக அக்லான்ஸ் பண்ணி போயிடுவார். அவர் ஆக்சுவலாக ஒர்க்குன்னு தான் இருப்பார். ரொம்ப நல்லா பண்ணாங்க. நிறைய கிரிட்டிக்கல் டைமில் வந்து இப்போ எப்படின்னா திடீர்னு ஒரு ஷூட் எடுத்துகிட்டு ஒரு 15 days கழிச்சு திடீர்னு கூட சார் நாளைக்கு கிளம்பி வந்துடுறீங்களா, நாளைக்கு ஒரு எல்லாமே ஷார்ட் நோட்டீஸாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கும்போது அவருக்கு வந்து ஃபிக்ஸிங் எ ஷூட் டேட் இட் செல்ஃப் வாஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஆக்சுவலாக. இவ்வளோ க்ளோஸாக ஒரு நாகேஷ் ஒரு படத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்தது நேற்று தடன்னு வந்தது படப்படன்னு வந்து ஒரு இது நேரேட் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து ஒரு 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 ஷார்ட் அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியே அவ்வளோ க்ளோஸாக. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அது டைரக்ட் ஷார்ட்டாக வரும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ட்ரெயிலரில் சைடில் வந்துச்சு, படத்தில் இருக்கும்னு நினைக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி டைரக்டரோட மெசேஜ் எப்போ கேட்டாலுமே ஏதாவது நான் சொல்கிறது, ஏன்னா ஜங்கிளில் இருந்தால ஹாட் வாட்டர்னா உடனே டக்குன்னு இது பண்ணுவாங்க. ஒரு முறை நான் என்ன சொன்னேன் பாலாஜி சாருக்கு வந்து, நான் வந்து சார் உங்களுக்கு வந்து நான் சிரமம் கொடுக்க விரும்பல, இங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வந்தேன்னா அங்கேருந்து காசு செலவாகும்ல, நீங்கள் அங்கேயே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரெடி பண்ணுறீங்களான்னா ரெடி பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார் பார்த்தா ஒரு நாள் ஒருத்தர் வந்து நின்னார், நல்லா வெள்ளை மீசை நீட்டாக அப்படி வச்சுட்டு, ஒரு 75 வயசு ஆள், எனக்கு அசிஸ்டன்ட் 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தார், நின்று தம்பி உங்களை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். சரின்னார். அப்புறம் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி கேமரா அங்கே இருக்குல்ல, கேமராவுக்கு பின்னாடி தான் நிற்கணும், நீங்கள் வந்து இப்படி முன்னாடி வந்துடாதீங்கண்ணா. சரி ஓகேன்ட்டார். இவங்க நான் இங்கேருந்து இப்படி வாங்கன்ற அவர் அங்கேருந்து டாட்டா கட்டுறாரு எனக்கு. அவர் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு தட்டு போகிறவர். அவர் வந்து இவருக்கு டேரக்டருக்கும் தெரியாது, அவர் யாரை கூப்பிட்டு வந்தாலும் அவருக்கும் தெரியாது. ஹி ஹஸ் டோல்ட் சம்படி, அவர் அங்கே கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. இங்கே வாங்கன்ற அவர் அங்கேருந்து டாட்டா கட்டுறாரு. அப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து அங்கே டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் இங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட்டார். உள்ளே போயிட்டு ஏற்காடில் போய் டீ ஒரு 1.5 hour கழிச்சு கொண்டு வர்றாரு. அப்புறம் சாப்பாடு வந்து என்ன பண்ணார், தட்டு எடுத்து வந்தார். சொன்னாங்க குழம்புலாம் காணும், வெறும் சாதம் இருக்குன்னு வாங்கிட்டு வரேன்னு போனார். போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் காணும். சரி பிரேக் முடிய போகுதுன்னு வந்து பார்த்தா அவர் சாப்பிட்டு, என்ன தம்பி சாப்பிடல நீங்கள் என்ன, ஏங்க குழம்பு கொண்டு அந்த மாதிரி. அப்புறம் ஒரு 5 மணிக்கு அவர் ஒய்ஃப் சொல்கிறார், அம்மா இங்கே யாரோ ஒரு நடிகரான், அவரை பார்த்துக்கணுமா. சார் நான் கிளம்புறேன். ஐயோ நான் முருகங்களோட போய் குடிக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன்ல, ஒரு நாள்கிட்ட போய் தரேன் அப்படின்ட்டு, நான் கொஞ்சம் பேசுங்க தம்பி, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லுங்கன்றார். பயங்கர ஃபன்னு. அதாவது அந்த ஹோல் அந்த அவ்வளோ என்ன சொல்கிறது, கஷ்டமான இடங்கள்லையும் சரி கஷ்டமான இதுலேயும் சரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபன் ஃபேக்டராக இருந்தது. பட் ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஓடிடிலலாம் பார்க்கறதுக்கான அந்த இம்பேக்ட் நிச்சயமாக இருக்காது. இது ஒரு தேட்ரிக்கல் மூவி தான். ஏன்னா அந்த விஷுவலுக்கான பிஜிஎம் அமேசிங்காக இருக்குது. இதை தேட்டரில் பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இது அது அந்த த்ரில்லுக்கான இது இருக்காது ஆக்சுவலாக. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் மூவி. அண்ட் இந்த மாதிரி முதல்ல ஏற்றி விட்டால் எதை பேசுறது எதை பேசலன்னு தெரில, ஏதாவது ஓவராக பேசுனா மன்னிச்சிடும் பாலாஜி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ. Hi, this is my first. So how excited are you for the release? ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, லைக் நிறைய பேர் இந்த ரேஸில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரின்ற ரேஸில். ஸோ நானும் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அதில். ஸோ ஹாப்பி. ஜென்யூனாக நல்லா ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் நான் அதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பாலாஜி சாருக்கு ஒரு தேங்க்யூ. அப்புறம் வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த மூவியில். ஸோ லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் டூ. ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ ஆல். மெயினாக இந்த படத்தில் வந்து நான் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தேங்க்யூ சொல்லணும். நான் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. லைக் ராட்சசன் வந்து 2018 ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய க்ரைம் த்ரில்லர் மூவி வந்தது, எதுவும் பெரிய ரீச் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மலையாளமில். பட் ஆனால் பயங்கர, ஏன்னா சின்ஸ் மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் மலையாளம், ஸோ அந்த கேரளான்றதுனால எனக்கு அவங்களோட மூவிஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப ஏன் நம்ம தமிழ் படத்தில் அப்படி வர மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தம். பட் அந்த வருத்தத்தை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஸோ எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் பிரதீப். அண்ட் வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே ஃபஸ்ட் நன்றி சார். என்னோட நேம் சிவா. ஸோ இந்த படம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவி. டைரக்டர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு.
இந்த மூவி வந்து எப்படி டார்க் எவனோ அந்த மாதிரி நிறையா சீன்ஸை வந்து என்னை டார்க்லேயே வச்சு என்னை வந்து மேக் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு என்னை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் டைரக்டர் சார், உங்களை பற்றி தான் கொஞ்சம் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நிறையா எல்லாருமே சொன்ன மாதிரி டைரக்டர் சார் வந்து நிறையா கஷ்டப்பட்டு அவர் நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு 4 இயர்ஸாக நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்தாரோ அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரகிளையுமே நான் கூட இருந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சப்போர்ட்டும் கூட இருந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ரெசன்ட் மீடியா எல்லாருமே வந்து எங்களை மாதிரி வளர்ந்து வர எல்லாருக்குமே வந்து நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த டார்க் ஹெவன் மூவியை வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் ரீச் கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் டேனி. ஒரு தனி பாலாஜியோட சக்தி வந்து பாலாஜிங்கிற மாதிரி அவரோட சேர்ந்து நாங்கள் ஓடிருக்கோம். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த படத்தை எடுத்திருக்கோம். அப்புறம் சரண் சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த படம் வந்து உலகத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் சத்ய பாலாஜி அவர்களுக்கும் நன்றி. நான் சூப்பராக படிக்கிறீங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணும். ப்ரெஸ் பீப்புளுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நம்ம படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி நல்லபடியாக இது பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், ஹீரோ ஹீரோயின் ஆக்டர்ஸ், வேல்ராம்பதி சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அலெக்ஸ். இந்த படத்தில் ஜோசப்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்துக்குள்ளே வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறப்ப வந்து எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் தான். இந்த திரையில் பார்த்ததெல்லாம் திரையில் பார்க்குறோண்டாங்கிற ஒரு ஃபீல் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம், நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிற ஒரு ஃபீல். அண்டு சித்துனா வந்து அவங்க வெளியில் பார்க்குறப்ப ரொம்ப அப்படி சாதுவாக அப்படி இருப்பாங்க. பட் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உண்மையிலே இந்த மனுஷன் ஒரு போலீஸாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சீனியர் ஆர்டிஸ்ட் சார் எல்லோரும், நிழல்கள் ரவி சார் இல்லை, எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேஜிஎஃப் படம்லாம் வந்து அவங்களோட அந்த அந்த ஸ்டோரி சொல்கிற அந்த சவுண்டுக்காகவே நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக தெரியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க, அடுத்த படம் பண்ணப்போ கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன்னு. ஸோ அந்த டைம்லேருந்து தெரியும் அவங்களோட லைஃபோட ஆர்க்கு, எப்படி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டவுன்ஃபால்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது திருப்பி எந்திரிச்சு வந்து எப்படி இந்த படத்தை முடிச்சாங்கங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இது வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் என்ன நடந்தாலும் நம்ம எங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி நம்ம ஓடணுங்கிறது வந்து ஒரு பெரிய லைஃப் லெசனாக இருந்துச்சு. நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கலாம், பட் நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம மைண்டை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ண வச்ச ஒரு ப்ராஜெக்டாக அந்த படம் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் கேட்குறது, நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் ஒர்க்கை, நீங்கள் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக இருக்கும். இது நீங்கள் ஒரு வின்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் திருப்பி வந்து நிற்போங்கிறத நாங்கள் சாலிடாக நம்புகிறோம். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. Gleeful morning, and first of all, whole press and media and whole Dark Heaven team, thanks. This is my first movie. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இல்லை மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுங்க. அவங்க இப்போ தான் சார் ஃபஸ்ட் ஸ்டேஜே ஏறுறாங்க, நீங்கள் இப்படி தான் சொன்னீங்கன்னா அவங்க திகில் ஆகிடுவாங்க. ஓகே சார், மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுவீங்களா? இந்த மூவியில் நான் ஜெசிகான்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நான் பாலாஜி சாரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தி மெனி hardships, finally this movie is going to be appear on screen. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மூவி வந்து நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வாமா மீனல் மாதிரி டக்குன்னு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்க. பட் எனிவேஸ், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க. வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்ன மாதிரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க? நான் வந்து மேரி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு நிறையா தடைகளை வந்து தாண்டி தான் இங்கே வந்து நின்றுருக்கு. எப்படி சொல்லணுன்னா, டீம் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட விடாமுயற்சி தான் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நின்றுருக்கோம்.
ஸோ விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோட விடாமுயற்சியில் தான் இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறோம். அவ்வளோ டீம், அப்புறமா டைரக்டர் சார் பாலாஜி, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட எஃபர்ட்ஸ் அவ்வளோ போட்டு ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே நின்றுருக்கோம். ஸோ படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அண்ட் ஒரு பர்சனலான விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ளீஸ். ஆக்சுவலி என்னன்னா, இந்த படத்தில் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெசிகா கேரக்டர். அண்ட் ரியல் லைஃப்லையுமே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு பியூர் சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீமேல் வெர்ஷன் பார்த்தா ஆக்சுவலி இவங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா இவங்களை எனக்கு ஃப்ரெண்டாக போட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆடியோ லான்ச் வரதுக்கு முன்னாடி நிறைய படம்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரே லைனாக விடாம இருக்கும். இந்த படம் இவர் கேமராமேன் சார் சொன்னார், வண்டி போகாத இடத்துக்குலாம் கூட்டின்னு போனாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நம்மளால் நடந்தே கூட போக முடியாது, அது மாதிரி இடத்துக்கு தான் கூட்டின்னு போனாங்க. சிக்னல் வராது, எதுவுமே வராது. அதெல்லாம் ஸ்ட்ரகிள் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு மீறி நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷுவல் வேறு எங்கேயும் கிடைக்காது. பாலாஜி வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டரை நான் பார்த்தது இல்லையா. அதுக்கு பிடிக்கிற வரலும் அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரே சீன் நான் வந்து இவர் சொன்ன மாதிரி, அருள் சார் சொன்ன மாதிரி 3 தடவை நானும் பண்ணுறேன். அது சாட்டிஸ்ஃபை ஆகிறது வரலும் அவர் விடமாட்டார். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே கூட்டின்னு போகும்போது வந்து ரொம்ப பனி, நாங்கள் போகும்போதெல்லாம் மழை, பனி, வெயில் எல்லாம் இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஜீரா தண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா, உடனே இந்த பக்கம் பரமசிவம், இந்த பக்கம் திருப்பதி, இவங்க 2 பேர் சார் அமேசிங். நீங்கள் நினைச்சேன்ப்பா ஏதாச்சும் வேணுமா சார், உடனே போவாங்க 2 பேரும், கடன்னு எட்டு வந்து 2 பேரும் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி. அது ஒரு ஹாட் வாட்டர் அந்த சமயத்தை உங்களுக்கு அனுபவிச்சவங்களுக்கு கூட நடித்தவங்களுக்கு தெரியும். இட் வாஸ் வெரி ரொம்ப தேங்க்யூ உங்கள் 2 பேருக்கும். அதே மாதிரி வந்து நான் லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன், எல்லா மனிதர்கள் ஆண்களோட சக்ஸஸுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறான்ட்டு. அது நான் வந்து நேராக டெய்லி எவ்ரிடே நான் பார்ப்பேன். என் அன்பு தங்கை சொன்ன மாதிரி ஒய்ஃபோட இதுக்கு வந்து பார்த்து அவங்க கம்ப்ளீட்லி ஐ நெவர் சீன் ஆஸ் அ ஒய்ஃப் டு ஹிம். அவங்க செய்கிற வேலைகள்லாம் வந்து எந்த விதமாக எனக்கு கொஞ்சம் டீ வேணுமா, ஆனால் டக்குன்னு போயிடுவாங்க. அங்கே ஏதாச்சும் ரூம் இருக்கும், டக்குன்னு ரெடி பண்ணி கொடுப்போம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா வந்து இதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து நீங்கள் பின்னாடி ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது இந்த படம். நீ தம்பி ஒருத்தர் சொன்னார், எனக்கு இருட்டில் வச்சே காமிக்கலன்னு. படத்தோட டைட்டில் தான் டார்க் ஹெவன், நீ தான் ஹெவன், டோன்ட் வரி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் வந்து எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள், படம் பாருங்கள் நான்லாம் சொல்ல மாட்டேன். இந்த படம் நல்லாயிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெயக்குமார் சார். எல்லாருக்கும் வணக்கம். போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜாவோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதில் சாரு நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம் அந்த மயான கரையில். பாக்கியராஜ் சார் இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் வந்து நான் கிளம்புறேன், அப்படி தான் தகவல் கிடச்சி. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு முதல் என்கிட்ட பேசுகிறாரு பாலாஜி. பேசுகிறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். பழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கு படம் பண்ணியிருக்கலாம், யாரெல்லாம் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, D3ன்னு நான் எப்போ நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன்,
இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவும் பேசலை, எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ணுறேன் பாலாஜி. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது வந்து கடைசி வர இப்போ வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்தில் இயங்கின யாரையுமே அவங்க மனைவியிலேருந்து குடும்பமாக தான் இருந்தாங்க. அங்கே போனால் டைரக்டரு, அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் வந்து நின்று பேசினாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்டில் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட இப்போ தம்பி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க தெரியுவாங்க. ஏன்னா மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரியுவாங்க. பரிதாபமாக இருக்கும், பார்க்க சங்கடமாக இருக்கும். நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று விட கண்டாளுங்க குடும்பமாக அலைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு காரில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளோ பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போகிறார். போய் அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்கள் உழைப்புக்கு உங்கள் மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழிலை புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் விட்டுங்க, சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காகத்தான் எல்லாம் நேசிக்கிறான். என்ன ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்று, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொக்கேஷன் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு, என்ன இங்கே பார்த்தீங்கன்னா முக்கூடல், அங்கே அம்மா சமுத்திரம், அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்கே அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ளே, தெருவுக்குள்ளே படத்துக்கு வேலை இல்லை, தெருவுக்குள்ளே படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பார்க்குற வரை, இவ்வளோ கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்கில் பார்க்குற வரை இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு தாகத்தோடு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு, நான் வந்து அம்பாசமுத்திரம் ஆற்றுக்கரையில் நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், எங்கே விட்டார் சார், சேலம் ஏற்காடு வந்தேன் சார் இருக்கிறார். எங்கே இருக்குது அம்பாசமுத்திரம், இங்கே இருக்குது சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா, நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டாரு சேலம் ஏற்காட்டில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாமல் அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு வைங்களேன், சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு பார்க்க வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளையை வரைகிறேன், ஒரு பொம்பளையை வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னே தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, உண்மை தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிற்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில் நிற்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க சார், தோத்துட்டுன்னா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவோம். நீங்கள் நிச்சயம் போக மாட்டீங்க. என்ன தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் உங்கள் ஆதரவை தரணும், ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமாக நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்குன்னு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆக்சுவலி யாருமே ஐ ஃபீல் வெரி கில்ட்டி அபவுட் மை செல்ஃப். இந்த விழா நாயகனை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. த மியூசிக் வாஸ் ஃபென்டாஸ்டிக், நாட் பிகாஸ் ஆஃப் இதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி வந்தேன். ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப எங்கள் சினிமா பாலில் ரொம்ப கேட்சிங்காக இருந்தது, அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதே மாதிரி இவரோட ஒய்ஃப் எப்படியோ அதே மாதிரி
பாலாஜிக்கு வந்து அவரோட தம்பி மனோஜ், மனோஜ் வந்து ரொம்ப வெளியில் தெரியாம பின்னாடி அங்கேயே எதனா குறை சொன்னால் கூட அவர் போய் அண்ணா இந்த சீன் நல்லா எக்ஸிபிஷன் நல்லா போய் சொல்லுவார். அப்புறம் ஒரு ஒன் மோர் சார் அப்படின்ட்டு திருப்பி எடுக்கக்கூடிய கேரக்டர். அண்ட் சித்து, நான் யாரையும் சொல்லவே இல்லை, சித்து இஸ் வெரி வெரி கமிட்டட் ஆக்டர், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். வில் ஹேவ் ஃபியூச்சர் மேன், டெஃபினெட்லி வில் ஹேவ் ஃபியூச்சர். அண்ட் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ருத்விகா. எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி தான் இந்த படம் பண்ணிருக்காங்க. பிகாஸ் எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாலாஜி தான் ஒன்லி பர்சன். ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். நான் சும்மா பெருமை இதுக்கெல்லாம் சொல்றது, நிஜமாலுமே நல்ல ஒரு மனுஷன். தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் அ லாட், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். யாரையுமே விட்டுடக்கூடாதுன்னு திருப்பியும் ஏன்னா ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தேன், படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். சிது நிறைய சொல்லியிருக்காரு. ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக உங்கள் உழைப்பு வந்து வீணாகாது. எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வராகவன் சார் ஒன்று சொல்வார், அது மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாவுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது திரும்ப அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ பாலாஜி வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. டெஃபினட்டாக அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும், அதான் என்னோட ஆசை. சித்து வந்து எனக்கு பிரதர் மாதிரி, வெரி ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டாக சொல்கிறேன் சித்து, உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடம் இருக்குது. தர்ஷிகா எல்லாருமே பியூட்டிஃபுல் ஆக்டர். உங்கள் படங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக போஸ்டர்ஸு ட்ரெய்லர் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போதே படம் பார்க்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் வந்துருச்சு. அதனால் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. என்னோடய ப்ரேயர்ஸ், சின்ன படங்களுக்கு எப்போயுமே வந்து மீடியா சப்போர்ட் இருக்கணும். ஸோ என்னோட ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் இது, ப்ளீஸ் இந்த படத்துக்கு மீடியா ப்ரெஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மித்ரன் சார். உங்களுடைய அடுத்து ஷையாக இருக்காங்களா? ஆமாம், அவங்க ஷையாக இருக்காங்க கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் சமீபமாக ஒரு 1 மந்த்தாக தான் பழகிறேன். இந்த பழகின இந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் வந்து அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வா போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் என்ற ட்ரெய்லர் இந்த இதெல்லாம் இதில் காமிச்சப்போ அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக, சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களும் பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? இல்லைண்ணா, ஆமாம் சார். நல்ல வேலை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டார். மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுனப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தோன்னே தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படுறதுல எண்ணெயை தேய்ச்சி தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏச்சின்னு அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படியே போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா, படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த அளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணும். ஸோ அப்படி தான் வந்தேன், ஒரு நட்புக்காக வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள், நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம வந்து கூட்டு நம்ம வந்து ஒரு விஷயம், ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு வந்துட்டு இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக
இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா, ஒரு ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடினா போதும், இவ்வளோ ஓன பண்ண இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு 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 சின்ன விஷயம், ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதில் ஒரு சின்ன ஒரு கரு வச்சுருப்பாங்க, இந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்கணும். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ புகழண்ணா.